ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு குயின் ஆஃப் டீர்ஸ்ல 4ஆம் பாகம் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோடுல நம்ம ஹீரோ வந்து அவ ஃபோன்ல உள்ள மெசேஜ் அழிக்கிறதுக்காக ஏதேதோ ட்ராமா பண்ணிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோயினை எதிர்பாராத விதமா அவனுக்கு கிஸ் கொடுத்துருவா. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணா இப்ப மேற்கொண்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதோட அப்படியே நம்ம ஹீரோ அப்படி முழிச்சுக்கிட்டு இருக்க அப்படியே அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வர நம்ம ஹீரோக்கு எப்படியாவது அந்த ஃபோன்ல உள்ள மெசேஜை அழிச்சிடலான்ட்டு அவனும் தபியா தவிக்கிறான். நம்ம ஹீரோயினும் அப்படி ஸ்டெப்ஸ் ஏறி போவா. பார்த்தா அவன் ஃபோனை பார்த்துக்கிட்டே அப்படியே வருவான். நம்ம ஹீரோயின் திரும்பி என்னன்னு மாரி பார்த்தோன்னே, அவனும் அப்படியே காலர தூக்கி விட்டுட்டு அப்படியே ஸ்டைலா நின்றோனே, நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னடா அவன் பண்றான்? அப்படிங்கிற மாரி அவளும் யோசனை பண்ணிட்டு, அவ ரூம் வரைக்கும் வருவா. பார்த்தா நம்ம ஹீரோவும் ரூம் வரைக்கும் வந்து நிக்குவான். நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவ பார்த்து, சரி குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போகலான்னு போவா. இவன் டக்குன்னு கைய பிடிப்பான். நம்ம ஹீரோயின் என்ன அப்படிங்கிற மாரி, அதாவது இவன் கைய பிடிக்கும்ட்டா, ஆக்சுவலா அவன் ஃபோன தான் பிடிச்சிருப்பான். நம்ம ஹீரோ இல்ல, இல்ல நீ தூங்க போறியா? சரி குட் நைட் அப்படிங்கிற மாரி இழுச்சுக்கிட்டே சொல்ல, நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு உள்ள போவா. போனவ, நீ இவன் எதுக்காக இப்படிலாம் பண்றான்? உனக்கு அவ்வளோ பேசணும் ஆசையா இருந்தா நீனே ரூமுக்குள்ள வாப்பா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம ஹீரோயினும் போய் ஃபோனுக்கு சார்ஜ் போட்டுட்டு, அவளோட பாத்ரூமுக்கு போவா குளிக்கிறதுக்கு. நம்ம ஹீரோவ வெளிய நிண்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். அவ என்னடா பண்றான்ட்டு. உடனே அவனும் கதவ தட்டிட்டு வந்து பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் பாத்ரூம்ல இருக்கா. உடனே நம்ம ஹீரோ அவசர அவசரமா ஓடி வந்து, அந்த ஃபோன்ல உள்ள மெசேஜ் எப்படியாவது அழிச்சிடலாம்னு சொல்லிட்டு, ஃபோன சார்ஜ் போட்டுக்கிற ஃபோன வந்து ஆன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு பாஸ்வேர்டு தெரியல. சரின்னு சொல்லிட்டு அவனும் 2, 3 தடவ அட்டெண்ட் பண்றான். பார்த்தா லாக் ஆயிருது. ஐய்யய்யோ! லாக் ஆயிருச்சே! இப்ப என்னடா பண்றதுன்ட்டு நம்ம ஹீரோ 5 நிமிஷம் வெயிட் பண்றான். மறுபடியும் ஃபோன் ஆன் ஆனோனே நம்ம ஹீரோ மறுபடியும் லாஸ்ட்டா ஒரு பாஸ்வேர்ட் போடலான்னு சொல்லிட்டு ஒரு நம்பர போடுறான். பார்த்தா ஃபோன் ஓப்பன் ஆயிருது. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடனே அவசரமா அவனும் டெலீட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பாத்ரூம்ல தான் குளிச்சுக்கிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணிட்டு அங்கருந்து ஓடலான்னு போறான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் வந்துறா. என்ன ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படிங்கிற மாரி. உடனே நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம பூச்சாடிய பார்த்துக்கிட்டு, ஆ அது வந்து எனக்கு தூக்கம் வரல. அதான் கொஞ்ச நேரம் உங்க கூட பேசலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயினுக்கு சிரிப்பா வருது. உடனே ஓ உங்களுக்கு தூக்கம் வரலையா? நீங்க தூங்காததுக்கு காரணம் நான் தான்ட்டு தெரியும். சரி வாங்க உட்காந்து பேசலாம் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் உட்கார, நம்ம ஹீரோ இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம். நீ பாவம் ரொம்ப டயர்டா இருக்கா. இதுக்கு மேல நீ தூங்காம இருக்கிறது நல்லதில்ல. நீ தூங்கு நான் வேணா நாளைக்கு பேசுறேன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவும் அங்கருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறான். நம்ம ஹீரோயின ஏன் பரவால்ல வாங்க பேசலாம் அப்படிங்கிற மாரி கூப்பிட்றா. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் நீ நல்லா தூங்கு அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் போடா போதும்டா சாமி அப்படிங்கிற மாரி அங்கருந்து கிளம்பி போறான். நம்ம ஹீரோயினுக்கு என் புருஷனுக்கு எவ்ளோ அன்பு என் மேல அப்படிங்கிற மாரி அவனும் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இங்க அவனா அப்பா நல்ல வேளை மயிர் இலையில உயிர் தப்புனனா இல்லாட்டி அவ்வளோதான் அப்படிங்கிற மாரி அதோட அவனும் ரூமுக்கு வந்து சேர்றான். வந்தவன் தான் அப்படியே யோசனை பண்ணி பார்க்குறான். நம்ம ஒரு லாஸ்ட்டா ஒரு பாஸ்வேர்டு போட்டோமே அப்படிங்கிற மாரி. அப்பதான் அப்படியே ஃப்ளாஷ்பேக் யோசனை பண்ணி பார்க்குறான். நம்ம ஹீரோவும், நம்ம ஹீரோயினும் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பிரெக்னன்ட்டா இருக்கிறதா வந்து சொல்லியிருப்பாங்க. உடனே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க 2 பேருமே. உடனே நம்ம ஹீரோ கேட்குவான், எப்போ டெலிவரி டேட்டு அப்படிங்கிற மாரி. அப்பதான் அவங்க சொல்லியிருப்பாங்க அக்டோபர் 30 அப்படிங்கிற மாரி. அதத்தான் நம்ம ஹீரோயின் இப்ப பாஸ்வேர்டா வச்சிருக்கா. நம்ம ஹீரோவும் மாசமா இருக்கிறத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த குழந்தைக்காக ரூம்லாம் ரொம்ப டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் மேலெல்லாம் ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருப்பான் போல இருக்குது. அவனும் இப்ப அத அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டு சோகமா அப்படியே லைட்ட ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவான். மேல உள்ள அந்த ஸ்டார் மாரி உள்ள அந்த ஸ்டிக்கர் அப்படியே லைட் எரியும். நம்ம ஹீரோவும் இதெல்லாம் நினைச்சு அப்படியே கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பான். இங்க அதோட கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட அம்மாவ. அவங்க புடிச்சு கத்திக்கிட்டு இருப்பாங்க. என்ன தைரியம் தான் நீங்க 2 பேரும் அங்க போயிருப்பீங்க. உங்கள யார் அங்க சொன்னது அப்படின்ட்டு. அப்பதான் அவங்க டாக்டரும் சொல்லுவாங்க. நல்லவேளை அங்க போனா. ஆனா அவளுக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. அவனும் வந்து டைவர்ஸ் பத்திரத்த குடுக்கவே இல்லையாம். அந்த மாரி ஒண்ணு நடக்கிறதே அவளுக்கு தெரியாது அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அவங்க அம்மாவும் புலம்பிக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு தேவையில்லாம இவங்கலாம் அங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க அப்படியே யோசனை பண்ணி பார்க்குறாங்க. அதாவது உங்க பையனுக்கு மேரேஜ் அன்னைக்குன்ட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா அந்த ஃபோட்டோல நிக்காம டக்குன்னு எந்திரிச்சு போவாங்க கொஞ்சம் வெறுப்பா. அப்ப நம்ம ஹீரோட அம்மா பார்த்துட்டு, என் பையன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அதுக்கு நம்ம ஹீரோட அம்மாவும் கொஞ்சம் இன்சல்ட் பண்ற மாரியே பேசி விட்டுருவாங்க. உன் பையனுக்கு பெரிய லக்கு தான் நல்லா என் பொண்ண வந்து இம்ப்ரெஸ் பண்ணி பெரிய இடத்துக்கு கல்யாணம் பண்ணி வந்திருக்கான் அப்படிங்கிற மாரி அவங்க அம்மாவ கொஞ்சம் இன்சல்ட் பண்ற மாரி பேசியிருப்பாங்க நம்ம ஹீரோட அம்மா. இதெல்லாம் நம்ம ஹீரோட அம்மா இப்ப யோசனை பண்ணிக்கிட்டு, அவங்க அப்பவே அப்படிதான் நடந்துக்கிட்டாங்க. எது எப்படியோ நீ வாழ்ந்தாலும் சரி, இல்ல டைவர்ஸ் பண்ணிட்டு தொலைஞ்சாலும் சரி அப்படிங்கிற மாரி புலம்பிக்கிட்டு அவங்க அப்படியே வேலைய பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோட அம்மா. இங்க அடுத்த நாள் கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே டீ குடிச்சிட்டு வரும்போது, நம்ம ஹீரோயின் ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பா. நேத்து கூட அந்த சொல்லியிருப்பான்ல, "நீ நாளைக்கு ஆரஞ்சு ஜூஸ் குடி" அப்படிங்கிற மாரி. அத பார்த்தோனே நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. உடனே இந்த ஆரஞ்சு ஜூஸ் குடிக்க வேண்டாம். அது ரொம்ப கோல்டா இருக்கு. நீ வேணா வேற ஜூஸ் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னவ, "கொஞ்சம் நீ அப்படியே நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு, அவ எந்திரிச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பக்கத்துல வரா. நம்ம ஹீரோ என்னடா இவ இவ்ளோ பக்கத்துல வரான்னு சொல்லிட்டு, ஒரு வேளை கிஸ் தான் பண்ண வராளான்னு சொல்லிட்டு, அப்படியே கண்ண மூடிக்கிட்டு அப்படியே அவன் இருக்க, அவளா வந்து அவன் ஷர்ட்ல
பேண்ட்ல ஏதோ ஒரு தூசி இருக்குன்ட்டு எடுத்துட்டு ஃபோனை ஊதிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போவா. நம்ம ஹீரோக்கு அப்பதான் என்னமோ மூச்சே வந்த மாரி இருக்கும். உடனே இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பாத்ரூமுக்கு ஓடி வந்தவன் கண்ணாடிய பார்த்துட்டு, "என்னடா அவ கிஸ் பண்ண வரான்னு சொல்லிட்டு உனக்கு அவ்ளோ சந்தோஷமா? நீ உண்மையிலே இதெல்லாம் நினைச்சு சந்தோஷப்படுறியா?" அப்படிங்கிற மாரி அவன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி ஆஃபீஸ்க்கு போலான்னு ரெடியாகி உட்காந்துக்கிட்டு இருப்போம். நம்ம ஹீரோயின் வருவா. பார்த்தா நம்ம ஹீரோயின் அவனுக்கு கண்ணுக்கு அப்படியே தேவதை மாதிரி இருப்பா. அவ போட்டுக்கிற ட்ரெஸ்ஸ பார்த்துட்டு அப்படியே அசந்து வாய பொளந்து பார்த்துக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் வந்து "எப்படி இருக்கு என் ட்ரெஸ்?" அப்படிங்கிற மாரி கேட்குவா. உடனே நம்ம ஹீரோ சூப்பரா இருக்குன்ட்டு. நல்லா இருக்கா? நான் ஒரு மீட்டிங்க்காக போறேன். சரி வா போகலான்னு சொல்லிட்டு அங்கருந்து போம்போது, நம்ம ஹீரோவ "ஏன் இவ இந்த ட்ரெஸ்ல இவ்ளோ அழகா இருக்கா? எனக்கு என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி புலம்பிக்கிட்டே வந்து நிப்பான். நம்ம ஹீரோயின் வருவா. "ஏய் எங்க போறா? நம்ம கார்ல எல்லாம் போணும். நம்ம கார் இந்த பக்கம் இருக்கு." அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோ வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பக்கத்துல வருவான். ஆனா நம்ம ஹீரோயின் அவன பார்த்து, "உனக்கு கூட இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நீ ரொம்ப நல்லா இருக்க." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோவும் "அப்படியா?" அப்படி மாரி கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு, அப்படியே சந்தோஷத்துல சார் துள்ளி குதிச்சு, அப்படியே துள்ளி குதிச்சு அப்படியே ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகி வருவாங்க. நம்ம ஹீரோ சார் ரொம்ப நல்ல மூட்ல இருக்கீங்களா? அப்படிங்கிற மாரி அங்க வேலை பார்க்குறவனே கேட்குவான். "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு கேட்டோனே, "இல்ல சார் நீங்க ஹம்மிங் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, இந்த மாரி நான் உங்கள பார்த்ததே இல்ல." அப்படின்னு சொன்னோனே, "இல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அப்படியே வருவான். அப்பதான் எதார்த்தமா ஹீரோயின பார்ப்பான். அவ ஒர்க் டென்ஷன்ல அப்படியே உட்காந்துகிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ அந்த கண்ணாடி வழியா அவன பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு இருப்பான். இவ அழகா இருக்கா, இப்ப ரொம்ப டென்ஷனா இருக்கா, அடுத்தது இவ என்ன பண்ணுவா அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோயின் அந்த அந்த பிளான்ல ஏதோ ஒண்ணு புடிச்சு போய் அப்படியே அவ சிரிக்குவா. உடனே சிரிக்கிறா, கோவப்படுறா அப்படிங்கிற மாரி பார்த்து பார்த்து நம்ம ஹீரோ என்னன்னு தெரியல ரசிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே அவன் ஃப்ரெண்ட மீட் பண்றதுக்கா நம்ம ஹீரோ வந்திருப்பான். நடந்ததெல்லாம் சொல்லியிருப்பான். உடனே நம்ம ஹீரோட நண்பன் சொல்லுவான், "நீ அவள லவ் பண்றன்னு நடிச்சு நடிச்சு நீ உண்மையிலே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா போல இருக்குன்ட்டு." நம்ம ஹீரோ ச்சே அப்பலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னோனே, "ஆமா நான் நான் கூட கேள்விப்பட்டேன் நீ அவளுக்கா ஷூலாம் வாங்கி குடுத்துருக்கான்ட்டு." அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ, "நீ வேற நான் அப்பலாம் இல்ல. அது நடந்ததே வேற." அப்படிங்கிற மாரி சொல்றான். அதாவது மால்ல நின்னுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் எக்ஸ்கலேட்டர்ல அவசரமா மேல ஏறிக்கிட்டு இருப்பா. அப்ப கால் தடுமாறி கீழ விழ போம்போது, நம்ம ஹீரோ சத்தமா சொல்லிருவான், "ஏய் பார்த்து போமாட்டியா?" அப்படிங்கிற மாரி. உடனே அங்க உள்ள அத்தன பேருமே திரும்பி பார்ப்பாங்க. நம்ம ஹீரோ டக்குனு ஐயய்யோ! அவ நம்மள பாத்துற போறான்ட்டு ஓடி வந்து டக்குனு ஒளிஞ்சு உட்காருவான். அது ஒரு ஸ்டோரு. உடனே அங்க உள்ளவங்க, "என்ன சார் என்ன வேணும்?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நம்ம ஹீரோ அதுவா அந்த எனக்கு எதுத்தாப்புல இருக்கிற அந்த ஒயிட் ஷூ எனக்கு என் ஒய்ஃப்‌க்கு கரெக்ட்டா இருக்குன்னு நெனைக்கிறேன். அத பேக் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான் போல இருக்குது. அதோட அவ ஃப்ரெண்ட் கேட்பான், "அப்புறம் என்ன ஆச்சு?" அப்படிங்கிற மாரி. அப்புறம் என்ன அந்த ஷூவ வாங்கிட்டு போய் இவனோட ஒய்ஃப் முன்னாடி 2ஆ சிரிச்சுக்கிட்டு, உடனே அவன் ஒய்ஃபும் கேட்டா, "என்னது?" அவங்க அப்படின்ட்டு, "நான் 50% ஆஃபர்ல அந்த ஷூ வாங்குனேன். உன்ட்ட நெறைய எக்ஸ்பென்சிவான ஷூலாம் இருக்குது. செப்பல்ஸ்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் ரொம்ப ஹை ஹீல்ஸா இருக்குது. அது சேஃப் இல்ல. இந்த இது போட்டுக்கோன்னு குடுத்தேன். ஆனா என் ஒய்ஃப் அத வாங்கி போட்டுக்கிட்டா தெரியுமா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சொல்ல, உடனே அவன் ஃப்ரெண்டும் "அப்படியா மேற்கொண்டு சொல்லு" அப்படிங்கிற மாரி கேட்குறான். என்ன அதுக்கப்புறம் அந்த நான் குடுத்த ஷூவ மாட்டிக்கிட்டு அவ சிரிச்சுக்கிட்டே வந்தா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்பதான் நம்ம ஹீரோயின பார்க்கறதுக்கு அந்த யுவும் அங்க வந்திருப்பான். உடனே அவங்க கூட வேலை பார்க்குறவன் நம்ம ஹீரோவ பார்த்து, "சார் அவர் அடிக்கடி இப்போமெல்லாம் இந்த ஆஃபீஸ்க்கு வராருன்னு" சொன்னோனே, அதுக்கு நம்ம ஹீரோவும், "வந்தா என்ன? அவன் வேலை விஷயமா என் ஒய்ஃப பார்க்குறான்" அப்படின்னு சொன்னோனே, "சார் இங்க பாருங்களேன், அவங்க உங்க ஒய்ஃப் ஹேர டச் பண்றாங்க" அப்படிங்கிற மாரி பக்கத்துல உள்ளவன் சொல்ல, நம்ம ஹீரோ அப்படி பார்ப்பான். நம்ம ஹீரோவுக்கு மனசுக்குள்ள ஒரு மாரி எரியத்தான் செய்யும். இந்த வெளிய காட்டாம, அவளுக்கு ஹேர்ல கை வச்சாலே பிடிக்காது. இப்ப பாரு அவ கத்த போறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கும். ஆனா நம்ம ஹீரோயினா சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பா. இத பார்க்க நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரியா இருக்கும். நம்ம இதெல்லாம் அவன் ஃப்ரெண்டுட்ட சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கும்போது, அவன் ஃப்ரெண்டும் சும்மா, "டேய் உனக்கு ஜெலஸா நீ ஃபீல் பண்றியான்ட்டு." "ஜெலஸா? ச்சே! நான் ஏன் அவள ஜெலஸா ஃபீல் பண்ண போறேன்? அவ மேல எனக்கு எந்த ஒரு லவ்வுமே இல்ல." அப்படின்னு நம்ம என்னதான் நம்ம ஹீரோ அழுப்பி கிழுப்பி பேசினாலும், நம்ம ஹீரோ ஃபேஸ்ல என்னமோ லைட்டா நம்ம ஹீரோயின் மேல ஜெலஸா தான் ஃபீல் பண்றான். இங்க அதோட கட் பண்ணி நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் யாரையோ மீட் பண்றதுக்காக போய்க்கிட்டு இருக்கா. அப்புறமா அந்த யூ தான் கூட்டிட்டு போறான். அப்பதான் அவ போட்டுக்கிற ஷூவ பார்த்துட்டு, "நீ ஏன் இந்த மாரி ஷூ போட்டுருக்கிறா? வேற நல்ல செப்பல் மாட்டிட்டு வர வேண்டியது தானே உன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயின், "இதுவா இது என்னோட ஹஸ்பண்ட் வாங்கி குடுத்தாரு. நான் தடுக்கி எங்கேயும் விழுந்துடக்கூடாதுன்னு எனக்கு வாங்கி குடுத்தாரு" அப்படிங்கிற மாரி அவளும் சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னமோ தெரியல இதெல்லாம் கேட்க கேட்க அவன் மூஞ்சி அப்படி மாறுது. உடனே இவங்க ஒரு மீட்டிங்க்காக வந்துருக்காங்க. ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா. அப்ப அந்த ஹாலன் சந்திக்க போறவனுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, எப்படிலாம் பேசணுன்ட்டு இந்த யூ சொல்லிக் குடுத்துருப்பான். நம்ம ஹீரோயினும் அந்த மாரி பேசிட்டு, அந்த ப்ராஜெக்ட் ஒரு வழியா ஓகே ஆகுற மாரி இருக்கும். உடனே நம்ம ஹீரோயினி இத நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பா. "ஏய் காலேஜ்ல பார்த்த மாரி நீ இல்ல. இப்ப உன்ட்ட நெறைய சேஞ்சஸ் கிடைக்குது. கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட்டும் நல்லபடியா முடிஞ்சுச்சா, கண்டிப்பா நானும் உனக்கு ஏதாவது பண்றேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கா. அதே மாரி நம்ம ஹீரோ ஒரு வழியா அவன் ஃப்ரெண்ட்ட்டலாம் பேசி கீசி முடிச்சுட்டு இப்படி வீட்டுக்கு வரும்போது, அங்க பார்த்தா பீனட் கேக்குன்னு ஒண்ணு இருக்கு. அத பார்த்தோனே வீட்டுக்கு வாங்கிட்டு போலான்ட்டு வாங்குறான். உடனே அவன் ஃப்ரெண்டும் பார்த்துட்டு, "டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னைய பார்த்தாலே தெரியுது நீ கண்டிப்பா அவள லவ் பண்ற" அப்படிங்கிற மாரி நம்ம ஃப்ரெண்டும் சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ ச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா
சும்மா தான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தா மெசேஜ் வருது. நம்ம ஹீரோயின் தான். "நீ சீக்கிரம் வா உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும்" அப்படிங்கிற மாரி. உடனே அவங்க ஃப்ரெண்டு நம்ம ஹீரோவுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. என்னதாவது டைவர்ஸ் பத்திரமா இல்லாட்டி சொத்து பத்திரமா குடுக்க போறாளாக்கும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டே இங்க வராய்ங்க நம்ம ஹீரோ வீட்டுக்கு. இங்க அதோட வந்தோனே நம்ம ஹீரோயின பார்த்து நம்ம ஹீரோவும் சொல்றான், "இந்தா உனக்கா பிடிக்கும்ன்ட்டு பீனட் கேக் வாங்கிட்டு வந்தேன்" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினுக்கு அந்த கேக்க குடுக்க, நம்ம ஹீரோயினும் அத எடுத்து சாப்பிடுறா. சாப்பிட்டுக்கிட்டு "ரொம்ப நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் உனக்காக ஒரு சந்தோஷமான நியூஸ் வச்சுக்கிறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவ ஒரு ஃபைல எடுத்து குடுக்குறா. நம்ம ஹீரோவும் அந்த ஃபைல அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஜெர்மன் நாட்டுலருந்து கேன்சர் இன்ஸ்டிடியூட்லாம் வந்துருக்குது. நீங்க குடுத்த ரிப்போர்ட்ட பார்த்தபடி, உங்களுக்கு வந்து கேன்சர் குணமாகலாம். 51% வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி. அத பார்த்தோனே நம்ம ஹீரோவுக்கு தலையிலேயே குண்ட தூக்கி போட்ட மாரி அப்படியே அதிர்ச்சியில உட்காந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ "நீ இத பார்த்தோனே சந்தோஷப்படுவீல எனக்கு தெரியும். நான் வாழ்றதுக்கு 51% இருக்குதாம். நானும் அவங்க சொன்னபடியே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு, நான் உயிர் வாழப் போறேன்" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சந்தோஷமா சொல்ல, நம்ம ஹீரோவா இடி விழுந்த மாரி அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியாம கிரவுண்ட்ல கத்திக்கிட்டு வர்றான். ஐயய்யோ! அவளுக்கு மட்டும் நல்லபடியா குணமாயிட்டா என்ன பண்றது? அப்புறம் என்ன நடக்குன்ட்டு நம்ம ஹீரோ யோசனை பண்ணி பார்க்குறான். மறுபடியும் அவங்க வீட்ல மீட்டிங் அது இதுன்ட்டு எப்ப பார்த்தாலும் ஒரு மாநாடு போட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. யார் என்ன தப்பு பண்ணாலும் நான் தான் போய் அவங்களுக்கு வக்காலத்து வாங்கணும். யாருமே மதிக்க மாட்டாங்க. என்னைய நிம்மதியா இருக்கவே விட மாட்டாங்க. நான் எப்ப பார்த்தாலும் அவங்களோட மெமோரியல்ஸ் டேஸ்ன்ட்டு சமைச்சு சமைச்சு உட்காந்து கிச்சன்லயே அழுது வடிக்கணும். இல்லாட்டி கார்ல உட்காந்து அழுது வடிக்கணும். இல்லாட்டி குடிக்கும்போது 2 பேரும் என்னைய ஸ்பை மாரி உட்காந்து என்னைய வேவு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு நிம்மதியா இருக்காது. நான் தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டு தூங்கணும். இப்படியே என் வாழ்க்கை போயிருமா? அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ யோசனை பண்ணிக்கிட்டே அழுதுகிட்டு இருக்கான். இல்ல, இல்ல இதெல்லாம் நடக்காது. நான் கண்டிப்பா அடுத்ததா வந்து நான் அவளுக்கு டைவர்ஸ் பத்திரத்த தான் குடுக்கணும். ஒருவேள அவ குணமாயி வந்திருக்கும்போது, அவள்ட்ட வந்து "நீ தான் இப்ப குணமாயிட்ட. இனிமே என் லைஃப்ல நான் பார்த்துக்கலான்னு இருக்கேன். அதனால நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிடலாம்" அப்படின்னு சொல்லும்போது, அவ என்ன பண்ணுவான்னு யோசனை பண்றான். அப்ப நம்ம ஹீரோயின் "நீ என்னை விட்டு விலக போறியா? ஆனா எனக்கு பிடிக்காத எதுவுமே உயிரோட இருக்கிறது இல்ல" அப்படிங்கிற மாரி அவ ஷூட் பண்ற மாரி நம்ம ஹீரோ நெனச்சு பார்ப்பான். ஐய்யய்யோ! இந்த கனவு மட்டும் நான் இப்ப நெனச்சு பார்த்த மாரி உண்மையில நடந்துட்டா என்ன பண்றது? இவள்ட்ட இருந்து நான் எப்படி தப்பிக்குவேன்? அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவுக்கு பெருங்கவலை. என்னடா பண்றதுன்னு தெரியாம பாவம் புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம தாத்தா இருக்காரு. அவரும் அவங்களோட அசிஸ்டன்ட்டு இங்க வந்து டென்னிஸ் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்க டாட்டர் அதாவது நம்ம ஆன்டி நின்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க கோவமா. அதோட அவங்க போன பிறகு "என்ன டாடி ரொம்ப போயிட்டீங்களா பிறகு இந்த வாட்டர குடிங்க" அப்படின்ட்டு குடுக்க, அதுக்கு அவங்க தாத்தாவா கேட்கிறாரு, "ஏம்மா இதுல எதுவும் நீ விஷம் கலக்கலன்ட்டு." "ஐயய்யோ! அப்பா என்னப்பா அப்பலாம் சொல்றீங்க? நான் அப்பலாம் செய்வேனா? நீங்க என் செல்ல அப்பால எனக்கு பர்த்டே வருது. நானும் எங்கேயாவது போய் சந்தோஷமா கொண்டாடுவோன்ட்டு, அந்த ஆன்டியே தாத்தாட்ட ரொம்ப செல்லமா சின்ன புள்ள மாரி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அதோட இங்கிட்டு கட்டுறாங்க. வீக்கெண்ட் போல இருக்குது. நம்ம ஹீரோவும் அப்பதான் அப்படியே எந்திரிச்சு வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா யூ வந்து அங்க காலையிலேயே இருக்கான். இவன் எதுக்குடா இந்த நேரத்துல இங்க வந்திருக்கான் வீக்கெண்ட் நேரம்னு சொல்லிட்டு, "என்ன நீ இன்னைக்கு இங்க வந்திருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி யூவ பார்த்து நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு அந்த யூ சொல்றான், "ஒண்ணும் இல்ல ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்ட பத்தி பேச வேண்டியதா இருந்துச்சு. அதனால தான் இங்க வந்தேன்" அப்படின்ட்டு. "அதுக்காக காலையிலேயே இங்கேயா? லீகல் அட்வைஸா ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா சொல்லுங்க" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் அங்க வந்து உட்கார, அதுக்கு அவனும் சொல்றான், "இப்போதைக்கு உங்க இது அட்வைஸ் தேவையில்ல. எங்க ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்ச பிறகு வேணா லாஸ்ட்டா பார்த்துக்கலாம்" அப்படிங்கிற மாரி அவனும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹீரோவ இன்சல்ட் பண்ண, நம்ம ஹீரோவுக்கும் இவன் வந்தது பிடிக்கவே இல்ல. "எதுக்கு அப்படி 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி அவனுக்காக காஃபி எடுக்க போயிருப்பான். நம்ம ஹீரோவும் உள்ள வருவான் வந்துட்டு, "அப்படி என்ன அவன் வந்து ப்ராஜெக்ட் விஷயமா காலங்காத்தாலயே உன் கூட பேசிக்கிட்டு இருக்கான்? அதுவும் இல்லாம அன்னைக்கு அவன் வந்து உன்னோட ஹேர வந்து டச் பண்ணா, நீ எதுவுமே சொல்லாம சிரிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா உனக்கு தான் ஹேர் டச் பண்ணா பிடிக்காதுல்ல. அப்ப எல்லாத்துக்கும் அதே மாரி தான் நடந்துக்கணுன்ட்டு" நம்ம ஹீரோ அப்படி ஒளறிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினும் சிரிச்ச மாரி "போதும் போதும்" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போறா. நம்ம ஹீரோயினுக்கு அவன் ஜெலஸா ஃபீல் பண்றான் அப்படிங்கிற மாரி நடிச்சிட்டு போறா. நம்ம ஹீரோவா இவ என்ன சொன்னாலும் நம்மள இப்படிதான் வந்து இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. எதுவும் பேச்ச கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு, அப்படியே தோட்டத்துக்கு வெளிய நின்னுட்டு அப்படியே வாக் பண்ணிக்கிட்டு அவங்க 2 பேரும் அப்படி என்னதான் பேசுறாங்கன்னா, அதாவது இந்த கண்ணாடி வழியா பார்த்துக்கிட்டே இருக்கான் அங்கிட்டு இந்த பக்கமுண்டு. ஆனா யூ இருக்கானே, அவன் என்ன செய்றான் வேணும்னாலும் இவன் பார்க்கறத நெனச்சுக்கிட்டு அவங்க உடனே ஸ்க்ரீன வந்து ஆன் பண்ணி விட்டுறான். அந்த ஸ்க்ரீன் உடனே க்ளோஸ் ஆகுது. நம்ம ஹீரோ அடடா! ஸ்க்ரீன் க்ளோஸ் ஆகுதே! அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள என்னடா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு, அவனு ஓடி வந்து கதவு ஓரமா நின்னுட்டு அப்படியே ஒட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான் ரொம்ப நேரமா. அப்ப திடீர்னு ஹனின்னு கூப்பிட்ட மாரி இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ள வந்து நின்னோனே, நம்ம ஹீரோயின் சொல்றா, "நான் உன்னைய கூப்பிடவே இல்லைன்ட்டு." "இல்ல, இல்ல கூப்பிட்ட மாரி இருந்துச்சு" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்க, அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவோட தம்பியும் வந்துறான். "ஏய் நானும் உங்க ப்ராஜெக்ட்ல சேர்ந்துக்கிறேன். என்னையும் ஒரு பார்ட்னரா சேர்த்துக்கிறங்க. யூவோட ஏதாவது வகையில பார்ட்னரா சேர்ந்து அவனும் கொஞ்சம் டெவலப் ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு அவனும் வாண்டடா வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் சரி இதுக்கு மேல இங்க இருக்கிறது சரியில்லன்னு சொல்லிட்டு, அதோட பார்த்தா அவன் ஃப்ரெண்ட பார்க்க வந்துறான்.
நடந்துக்கிறான். நடந்ததெல்லாம் சொன்னோன்னே அவன் ஃப்ரெண்டும் சொல்றான், "எதுக்குடா நீ எதுக்காக ஃபீல் பண்ற? அந்த உன் பொண்டாட்டிட்ட ரொம்ப க்ளோஸா இருந்தா நல்லதுன்னு விட்டுடு. பேசாம அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு தொலையிட்டு, அப்புறம் உன் மேல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல." அப்படிங்கிற மாரி சொன்னோன்னே, அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்றான், "இல்லடா எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. அவன பார்த்தாலே எனக்கு பிடிக்கவே இல்ல. என்னால அப்படி விட்டுட்டு வர எனக்கு மனசு இல்ல." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் அப்படியே கொஞ்சம் சோகமா இத பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட இங்கிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மாவ காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அம்மாட்ட வந்து அந்த கிரேஸ்ன்னு ஒரு லேடி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து யூவும் ஹாங்கும் தான் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. இவன் பெருசா இப்ப வந்து ஹேர்மேனோட ஒரு கம்பெனியோட உங்க உங்க பொண்ணு வந்து பார்ட்னரா சேர போறாங்க. அப்படி மட்டும் நடந்துச்சாக்க, உங்க பொண்ணு மட்டும் அப்புறம் எல்லாமே நெறைய ஷேர் கிடைக்கும், வின் பண்ணிருவா. அப்புறம் அந்த குயின் ஆஃப் கம்பெனிய நிர்வாகம் பண்ற அளவுக்கு அவளுக்கு தான் திறமை இருக்குது. இதுல உன் பையன வந்து எப்படியாவது பார்ட்னரா சேர வைக்க சொல்லு. ஏன்னா உங்க பையன் பாவம் அப்படிங்கிற மாரி அவங்க வேணும்னாலும் அவங்க மம்மிக்கு சாவிய போட்டுக்கிட்டு இருக்க. அவன் மம்மி ஆமா, ஆமா அப்படியா நான் இத பத்தி பேசுறேன் அப்படிங்கிற மாரி அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு பின்னாடி எல்லாமே அந்த தான் இருக்கான். அந்த தான் இந்த மாரிலாம் செய்ய சொல்லியிருக்கான் போல இருக்குது. எதனால இந்த மாரிலாம் பண்ண சொல்லியிருக்கான்? இந்த கம்பெனிக்குள்ள எதுக்கு வரணும்னு நினைக்கிறான்னு தெரியல. இங்க அதோட கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் ஆஃபீஸ்ல இருந்து ரொம்ப டயர்டா இருக்கா. ஆனா இத பத்தி பேசலான்னு அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்ட சொல்றாங்க, "நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? நீ வந்து யூட ரொம்ப வந்து க்ளோஸா இருக்கா. ஆனா உன் தம்பி சானுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்க மாட்டேங்கிறா. அவனும் யூவும் வந்து ஒரு பார்ட்னரா சேர்ந்து அவங்க பிசினஸ் பண்ணா நல்லபடியா இருப்பாங்க. உங்க தாத்தாவுக்கும் மனசு குளிரும்ல. ஆனா நீ அதெல்லாம் செய்ய மாட்டியா? உன் கண்ணு முன்னாடி யார் இருந்தாலும் உனக்கு கவல இல்ல. நீ சரியான செல்ஃபிஷ்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் வரான். பாவம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாரி ஏற்கனவே டயர்டா இருந்ததுனால, அவ அப்படியே மயங்கி அப்படி தடுமாறி விழுவ போறா. நம்ம ஹீரோ வந்து டக்குனு தாங்கி பிடிச்சுட்டான். தாங்கி பிடிச்சுட்டு, "ஆன்டி மன்னிச்சிடுங்க. என் ஒய்ஃப் ரொம்ப டயர்டா இருக்கா. இத பத்தி நாளைக்கு பேசலாம்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, உடனே அவங்க அம்மாவும், "என்னது அப்பன்னா என்னைய போ சொல்றியா இங்கேருந்து? எதையும் பேச வேண்டாம்னு சொல்றியா?" அப்படின்னு கேட்டோனே, "சாரி ஆன்டி நான் சொல்றதுக்கு." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ சொல்றான். உடனே அவங்க அம்மாவும் அங்கேருந்து கோவமா கிளம்பி போயிறாங்க. அதோட நம்ம ஹீரோயின கூட்டிட்டு வந்து மெடிசன்லாம் குடுத்துட்டு, நம்ம ஹீரோவும் கேட்குறான், "நீ ஏன் இதெல்லாம் உங்க வீட்ல சொல்லாம இருக்க? உனக்கு இந்த மாரி ஒரு நிலைமை இருக்குன்னு சொன்னா தேவல்ல." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோயின் என்ன சொல்றா, "நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இவங்கட்டலாம் சொன்னா அவ்வளோதான். எனக்கு இவங்கள்ட்ட சொல்ல பிடிக்கல." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோவும் கேட்குறான், "நீ உனக்கு என்ன இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும், நெறைய ஷேர் சம்பாரிக்கணும், உன்னோட கம்பெனி வந்து நல்லா குரோத் ஆகணும். இத பத்தி மட்டும் தான் நீ யோசனை பண்ணுவியா? வேற எதுவுமே யோசிக்க மாட்டியா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா, "ஏற்கனவே அவங்க ஒரு குழந்தைய இழந்துட்டு தவிக்கிறாங்க. இப்ப எனக்கு இந்த மாரி சொல்லிட்டு அவங்க கஷ்டப்பட வேண்டான்னு நினைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொன்னோனே, நம்ம ஹீரோக்கு அப்படிங்கிற மாரி மனசு ரொம்ப கஷ்டமா போயிருது. இங்க அந்த கிரேஸ், அந்த எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு நம்ம குயின் ஆஃப் கம்பெனில உள்ள ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணி நெறைய பணம் குடுக்குறேன், எனக்கு ஷேர் குடுங்கன்ட்டு எல்லா ஷேரையும் இவன்ட்ட வாங்கிக்கிட்டு இருக்கான். இந்த குயின் ஆஃப் கம்பெனியோட ஒன் ஆஃப் பார்ட்னரா நானும் இருக்கணும் அப்படிங்கிற மாரி இந்த திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். அதோட இங்கிட்டு கட் பண்ணி காட்டுறாங்க. இந்த ஆன்டிக்கு இன்னைக்கு பர்த்டே சொன்னாங்கல்ல, அதுக்காக அந்த தாத்தாவும் வராரு. ஆனா, "அப்பா வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொன்னோனே, அப்பதான் பார்க்குறாங்க அவனோட சன் நிக்கிறான். அவன பார்த்தோனே அந்த தாத்தாக்கு ரொம்ப கோவம் வந்துருது. திரும்பி போனோனே, அவன் பொண்ணு விட மாட்டேங்கிறாங்க. "இருங்கப்பா, அண்ணன் சொல்றத கேளுங்க." அப்படின்ட்டு. அவனும் வந்து கெஞ்சுறான், "என்னைய மன்னிச்சிடுங்கப்பா, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன்ட்டு." "உன்னைய மன்னிக்கவே முடியாது. 20 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் நீ கம்பெனில நான் வந்து டைரக்டரா இருக்கும்போது மத்தவங்களோடலாம் சேர்ந்துக்கிட்டு இந்த கம்பெனிய நான் பெருசா வளர்க்குறேன்னு சொல்லிட்டு ஏதேதோ கோல்மால் பண்ணி நம்மளோட ஸ்டாக் எல்லாத்தையும் வந்து வீணாக்கி என்னையும் ஜெயிலுக்கு அனுப்புற அளவுக்கு ஆக்கிட்டா. கம்பெனி நேமே உன்னால கெட்டு போச்சு. அத என்னால மறக்கவே முடியாது. இனிமே வந்து நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்ட்டு." அவங்களும் கோவமா அந்த தாத்தாவும் போவ, இந்த ஆன்டிக்கு ஐயோ என் பர்த்டே வீணா போச்சுங்கிற மாரி அவளும் சலிச்சுக்கிறா. அதோட அடுத்த நாள் கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த மால்ல வந்து ஒரு சின்ன பிரச்சனை போல இருக்கு. ஏதோ ப்ராடக்ட் சரியில்லன்ட்டு அங்குள்ள கஸ்டமர் வந்து அங்குள்ள ஸ்டாஃப்ப புடிச்சு திட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே அங்க உள்ளவன் வந்து அந்த ப்ராடக்ட் எடுத்து கீழ போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்தவ அத பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த கஸ்டமர் வந்து நம்ம அந்த ஸ்டாஃப் அடிக்க போறான். என்ன நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு. உடனே நம்ம ஹீரோயின் டக்குனு வந்து கைய பிடிச்சுறா. "நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு." அதுக்கு அவன் சொல்றான், "நீ எதுக்கு வந்து பேசுற? நீ யாரு? இங்க ஒர்க் பண்றவளா? உங்க இந்த கம்பெனியோட சிஇஓ வர சொல்லு." அப்படிங்கிற மாரி. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றா, "நான் தான் இந்த கம்பெனியோட சிஇஓ. சொல்லுங்க என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நான் வந்து கஸ்டமர்ட்ட எப்படி அட்டெண்ட் பண்ணணும்னு ஸ்டாஃப்ட்ட சரியா வந்து பாடம் நடத்தவே இல்ல. இல்லாட்டி உன்னைய மாரி ஆளுங்கள்லாம் ஆரம்பத்திலேயே போலீஸ்ல அனுப்பியிருக்கணும். நீ என்ன தைரியம் தான் இங்க உள்ள ப்ராடக்ட் எல்லாத்தையும் உடைச்சு நாஸ்தி பண்ணியிருப்பா. இந்த ஒரு இதுவே போதும். உன்னை போலீஸ்ல தள்ள அப்படின்னு சொல்லிட்டு, அங்க உள்ள கார்ட்ஸ்லாம் வர சொன்னோனே, "இவன இழுத்துக்கிட்டு போங்க. இவன கொண்டுட்டு போய் போலீஸ்ல விடுங்கன்னு" சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்ப போறா. உடனே அந்த ஸ்டாஃப் ரொம்ப தேங்க்ஸ் மேம் அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயின் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறா. இங்க அப்படியே அடுத்த நாள் வந்து கட் பண்ணி காட்டுறாங்க நம்ம ஹீரோட ஃபேமிலிய. அதாவது அவங்க அப்பா வந்து எலக்ஷன்ல வந்து எப்போதும் நிப்பான் போல இருக்கு வருஷம் வருஷமா. ஆனா இந்த வருஷம் வேற ஒரு கேண்டிடேட் இருக்கான். அவன் வந்து இப்போ பியர் பதிலா ஆப்பிள்லாம் இங்க போட போறான்னு சொன்னா, அது எப்படிங்க ஆப்பிள் போடும்போதே
ஆப்பிள் அந்த அளவுக்கு இந்த இடத்துல வராது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தெரியல, அவன் பொய்யான வாக்குறுதிலாம் குடுத்துக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம அந்த மக்களை எல்லாம் வந்து அவனோட ஹோட்டல்ல வந்து 50% தள்ளுபடியில சாப்பிடலாம்னு சொல்லியிருக்கான்னு சொன்னா, உங்க அப்பாவும் பார்க்க வராங்க. பார்த்தா அந்த ஹோட்டல்ல அவங்க பையனே உட்காந்து சாப்பிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான். இத பார்த்தோனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருது. என்னன்னு தெரிந்தா எனக்கு எதிர்த்து போட்டி விடுறவன் இந்த மாதிரி ஆஃபர் பண்ணியிருப்பான். நீனும் அங்க போய் தின்னுட்டு இப்படி குடிச்சிட்டு இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த பொண்ணு யாருக்கா மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே சீக்கிரம் வாங்க, அங்க வந்து உங்க அப்பாக்கு எதிரா இருக்கிற கேண்டிடேட் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கானா, அவன் என்ன பேசுறான்னு கேட்கலான்னு சொன்னோன்னே, உடனே அங்க வருவாங்க. அதுக்கு அடுத்தது அவங்க அப்பா தான் பேசணும். என்னென்ன செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரி. அவரும் சரி பேசலான்னு வருவாரு. ஆனா அதுக்குள்ள ஊர் மக்கள்லாம் பேச விடாம, நம்ம ஊருக்கா இவர் என்ன பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணல. இவ மருமவ பெரிய பணக்காரி தானே. எங்க நம்மள்ட்ட இருந்து அந்த பியர்ஸ் எல்லாத்தையும் வாங்கி சேல்ஸ் பண்ண சொல்லுங்களா? சொல்லுவாளா? அவ சூப்பர் மார்க்கெட்ல வச்சு அப்படிங்கிற மாரி கேட்க, அதுக்கு அவங்க அப்பா இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தா 4, 5 கார்ல நம்ம ஹீரோயின் வந்து டாப்பா வந்து இறங்குறா. அவள பார்த்தோன்னே எல்லாரும் வாண்டு வாய பிளக்குறாங்க. அவங்க மாமனாரும் என்னது திடீர்னு நம்ம மருமவ இங்க வந்திருக்கா அப்படிங்கிற மாரி வாய பிளந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்மளோட பிங்கியும் சொல்றா. அதாவது நம்ம ஹீரோட அக்கா நான் தான் நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணி இங்க வர சொன்னேன். எங்க அப்பா இந்த மாரி எலக்ஷன் நிக்கிறாங்க. நீ வந்தா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொன்னேன். ஓ! அப்படியா அப்படிங்கிற மாரி அத கேட்டு அவன் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுறான். ரொம்ப நல்லதா போச்சு. நல்ல காரியம் பண்ணான்ட்டு. உடனே பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்படியே வந்தவ, என் பேரு தான் ஹாங். நான் தான் இவங்களோட மருமக. இவளோட பர்த்டே கூட என்னால வர முடியாம போயிடுச்சு. அதனால தான் இப்ப வந்தேன். உங்க எல்லாத்தையும் நான் மீட் பண்றது ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காக நெறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் அந்த ஊர் மக்களுக்காக நெறைய ட்ரெஸ், ஜுவல்ஸ் அது இதுன்ட்டு கிஃப்ட்லாம் குடுத்து, நல்லா இன்னைக்கு ஃபுல்லா நீங்க உங்களுக்காக ஃபுட் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு, கோலாகலமா அரேஞ்ச் பண்ணியிருக்கா. அந்த ஊரே ரொம்ப குதூகலமா, சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு. உடனே அவங்க அம்மாவும் இதெல்லாம் கால் பண்ணி நம்ம ஹீரோட்ட சொல்லுவாங்க. "டேய் நீ எங்கடா இருக்கா? உன் ஒய்ஃப் இங்க வந்திருக்கான்ட்டு." அப்பதான் நம்ம ஹீரோவுக்கே தெரியும். என்னது அவ இங்க வந்திருக்காளா? அப்படிங்கிற மாரி. ஆமாமா வந்திருக்கான்னு சொன்னோனே, நானும் வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடனே அடிச்சு புடிச்சு ஓடி வருவான். இங்க நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோட வீட்ல பழசெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். அவனோட ஃபோட்டோ, லைப்ரரிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அங்க அந்த MP3 அந்த இது இருக்கும். உடனே அத எடுத்துக்கிட்டு அப்படியே ஹெட்ஃபோன் கேட்டுக்கிட்டு அவளும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, ஒரு குட்டி பையன் வருவான். நான் தான் அந்த பக்கத்து வீட்டுக்காரன் பையன். எனக்கு வந்து வந்து அங்கிள் வரும். அப்ப நீங்க யாரு ஆன்ட்டியா? ஆனா நீங்க ஒரு தடவ இங்க வந்ததே இல்லையே! அப்படிங்கிற மாரி அவன் சொன்னோனே, நம்ம ஹீரோ நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். அதான் வர முடியாம போயிடுச்சு அப்படின்ட்டு. ஓ! அப்படியா? முன்னாடி இருக்கிற பெரிய கார் உங்க காரா? அப்படிங்கிற மாரி அந்த குட்டி பையன் கேட்பான். உடனே நம்ம ஹீரோயின் ஆமா அப்படின்னு சொன்னோனே, என்னைய அதுல வச்சு எனக்கு கொஞ்சம் என்னைய ஒரு ரவுண்ட் அடிக்க முடியுமா? எனக்கு ஆசையா இருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் ஓகே அப்படியே பண்றேன்னு சொல்லிட்டு, அவன கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அந்த அந்த கார்ல வந்து ரவுண்டு அடிக்க சொல்லுவா. அவனும் அந்த கார்ல சந்தோஷமா அந்த குட்டி பையனும் போக, நம்ம ஹீரோயின் அப்படியே நின்டுகிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் அத 2 பார்த்துட்டு அப்படியே வருவா. நம்ம அந்த MP3 கீழ விழுந்தோனே, அத எடுக்க தான் உட்காருவா. அப்புறம் அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அவளுக்கு ஃப்ரீஸ் ஆன மாரி இருக்கும். தான் என்ன பண்றோம்? நம்ம எங்க போறோம்? எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோயின் பாவம் எந்திரிச்சு போயிருவா போல இருக்குது. இப்படியே பார்த்தா நைட் ஆயிரும். நம்ம ஹீரோயினுக்கு எங்களுக்குள்ள நிக்கிறோம் எதுவுமே தெரியாம, அவளும் பார்த்துட்டு அவளுக்கு சுயநினைவு வந்தோனே, அதெல்லாம் பார்த்து ரொம்ப பயப்படுவா. நம்ம எங்க இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு, பாவம் நம்ம ஹீரோயினும் அப்படியே உட்கார்ந்து அங்க அழுதுகிட்டு இருப்பா. இங்க அதோட கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின பார்க்கறதுக்காக கிராமத்துக்கு வந்துருவான். வந்தோனே அந்த ஊரே கோலாகலமா சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்கான். அவனும் அவங்க அப்பாவ, அங்க அண்ணன, அம்மாவ எல்லாத்தையும் மீட் பண்ணுவான். ஆனா நம்ம ஹீரோயின காணோம். அவனும் இங்க எங்கன்னு தேடிட்டு எல்லாத்துட்டையும் கேட்டோனே, தெரியலையே, பார்க்கலையே, இங்க தானே இருந்தா அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப பயம் பிடிச்சிரும். உடனே டிரைவர்ட்டயே வந்து கேட்டோனே, டிரைவரும் சொல்லுவான், தெரியல மேடம் எங்க போனாங்கன்ட்டு. உடனே இவனும் ஃபோன் பண்ணி பார்ப்பான். பார்த்தா நம்ம ஹீரோயின் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபா வேற இருக்கு. அப்பதான் அவன் தேடிட்டு வந்திருப்பான். அந்த ஹெட்ஃபோன் வேற கீழ கிடக்கு. நம்ம ஹீரோக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அதுவும் இங்க வந்து தான் இப்படி பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி சைக்கிள் எடுத்துக்கிட்டு அவனும் அங்க எங்கன்ட்டு ஊரே சுத்தி வருவான். பார்த்தா இருட்டாயிரும். பார்த்தா நம்ம ஹீரோயினை காணோம். அவன் என்னடா காணா போனா, எங்கடா போனா இவ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் ரொம்ப தவியா தவிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் பயந்து பயந்து அந்த இருட்டுக்குள்ள அப்படியே வந்துகிட்டு இருப்பா. அப்பதான் நம்ம ஹீரோவும் சைக்கிள அப்படியே வரவான். வந்த உடனே நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா அவனுக்கு கோவம் வந்துடும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ எங்க போனா அப்படிங்கிற மாதிரி கத்த. அவளும் எதுக்கு இப்படி சத்தம் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி, வேற என்ன இந்த ஊர்ல நீ மட்டும் எங்க வந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்லுவா, நான் என்ன சின்ன குழந்தையா, நான் சும்மா வாக்கிங் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி. அவன் ரொம்ப நொந்து போயிருப்பா. அவன் அழுகையெல்லாம் அடக்கிக்கிட்டு அப்படி சொல்லுவா. அவ திமிரா அப்படி சொன்னா நம்ம ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துரு. என்னது வாக்கிங் வந்தியா, இவ்வளவு தூரமா நீ வருவான்னு உன்னை எங்க எல்லாம் தேடினா தெரியுமா சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ என்ன கொஞ்சம் கடுப்பா, நான் என்ன சின்ன குழந்தையா, நீ என்ன நீ ரொம்ப பேஷன் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, ஓ அப்படியா சரிம்மா, உனக்கு தெரியாம கேட்டுட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு திரும்பி போவான். அப்பதான் இவளும் கவனிப்பா. பார்த்தா நம்ம ஹீரோ இவளை தேடி வர்றதுக்காக சைக்கிள்ல வந்திருப்பான். பார்த்தா சட்டையெல்லாம் நனைஞ்சு போயிருக்கும். அதோட அதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அழுகையா இருக்கு. ஏன்டா நம்ம ஹீரோயின் ட்ரெஸ்ஸுமே ரொம்ப சேரும் சகதியமா இருக்கும். அப்பதான் அவ சொல்லுவா, என்னை மன்னிச்சிரு
வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ அப்படியே நின்றோன்னே எனக்கு தெரியல, நான் உன் வீட்டு முன்னாடி நின்றதான் எனக்கு ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, நான் எப்படி நடந்தேன், எங்கே போனோன்ட்டு எனக்கு எதுவுமே தெரியல, நான் ரொம்ப பயந்துட்டேன், எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அப்படியே கண் கலங்கி அழுகுவா. அதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரியா போயிடும். அப்பதான் கரண்ட் வரும். உடனே நம்ம ஹீரோவும் போய் பார்ப்பான். அப்பதான் நம்ம ஹீரோ நிக்கிற குளத்தை பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் சேரும் சகதியுமா ஏதோ சின்ன சின்ன காயெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. உடனே நம்ம ஹீரோ வேகமா வந்து நம்ம ஹீரோயினை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோயினும் அப்படியே அழுகுவான், நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோக்கும் பாவம் கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் வரும். அப்பதான் அப்படியே கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது 2 பேரும் சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம ஹீரோவை வந்து இந்த ஸ்கூல்ல வந்து படிக்க வச்சிருப்பாங்க அவங்க அப்பா. அப்பா டே உனக்காக அந்த பெரிய ஸ்கூல்ல படிக்க சேர்த்திருக்க, நல்லபடியா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்ல நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலுக்குள்ள வருவான். அப்பதான் நம்ம ஹீரோயின் அந்த ஸ்கூல்ல தான் படிப்பா போல இருக்குது. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து ஸ்கூல் கொஞ்சம் புது ஸ்கூல்ல இருக்கு. அங்க உள்ளவங்கலாம் சொல்லுவாங்க, "ஏய் இவ ஒரு மாதிரி இவ பைத்தியமா போயிட்டா போல இருக்குது. உங்க அண்ணன் இறந்து போனதுலேருந்து இவ இப்படிதான்" அப்படிங்கிற மாதிரி சொன்னோனே, இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் கோவமா வருவா. அப்ப தடுமாறி டக்குன்னு கீழ விழுந்துருவா. பார்த்தா கால்ல வந்து லைட்டா வந்து காயம் போட்டுருக்கான். அப்பதான் அவன் இந்த MP3 அவ தான் வச்சிருப்பா. நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு எந்திரிக்கலாம்னு போவா. பார்த்தா அப்பதான் அங்க வந்து நம்ம ஹீரோ வந்து, "அதாவது உன் கால்ல அடிபட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த அந்த பேண்டேஜ் போட்டுக்கோ" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நம்ம ஹீரோயின் அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுவா. நம்ம ஹீரோ காயத்துக்கு ஏதாவது பேண்டேஜ் போட்டுக்கணும், இல்லாட்டி காயம் வந்து ரொம்ப ஆறாம போயிருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் அந்த பேண்டேஜை எடுத்து போட்டு விடுவான். அவட நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகும்போது அவ விட்டுட்டு போன அந்த MP3 தான் அது. அதைத்தான் நம்ம ஹீரோ வந்து பத்திரப்படுத்தி வச்சிருக்கான் போல இருக்கு. இது எதுக்கு இந்த ஸ்டோரியை காட்டுறாங்கன்னா, அந்த MP3 வந்து எப்படி வந்துச்சுட்டு. மற்றபடி உங்க 2 பேருக்கும் அது ஞாபகம் இருக்குதா இல்லையான்னா நம்மளுக்கு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் இதோட கிளம்புறேன். நெக்ஸ்ட் பார்ட்ல இந்த ட்ராமா கண்டினியூ பண்ணலாம். பாய்.